மகேஷ், குட் மார்னிங். குட் மார்னிங் ஆண்டி. என்ன மகேஷ், சீக்கிரமா ஆபீஸ்க்கு கிளம்பிட்ட மாதிரி இருக்கு? ஆமா ஆண்டி, 4-5 நாள் ஆபீஸ்க்கு போல, நிறைய ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. அதான். சரி நான் கிளம்புறேன் ஆண்டி. மாம் நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் நில்லு மகேஷ், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மாம் நான் தான் சொன்னேன்ல, எனக்கு நிறைய அபிஷியல் ஒர்க் இருக்கு. ஈவினிங் பேசிக்கலாம். நில்லு மகேஷ், நான் பேச வந்ததும் அபிஷியல் விஷயம் தான். அபிஷியலா? என்னது? கருணாகரன் விஷயத்துல என்ன முடிவு பண்ணிருக்க? மாம், அந்த ஆள் வேலைக்கு வேண்டாம் முடிவு பண்ணி தானே அனுப்பியிருக்கேன். இதுக்கு மேல என்ன முடிவு எடுக்கணும்? இல்ல மகேஷ், நீ கருணாகரனை வேலையை விட்டு அனுப்புனதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. மாம், டாட் கம்பெனியை ஏன் பொறுப்புல கொடுத்துட்டாருல, அப்புறம் ஏன் டெசிஷன்ல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. I know how to handle this. மகேஷ், of course கம்பெனில எல்லா முடிவும் எடுக்கிற உரிமை உனக்கு இருக்குப்பா. பட் பார்வதி என்ன சொல்ல வரான்னு கேட்கலாமே. அவங்க தான் கருணாகரன் அமிச்சதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்களே. பார்வதி உடன்பாடு இல்லைன்னு சொன்னதுக்கு பின்னால ஏன் உடன்பாடு இல்லைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ அதை கேட்கவே இல்லையே மகேஷ். இங்க பாரு மகேஷ், உங்க அப்பா 10 டெய்லரை வச்சுக்கிட்டு சின்னதா இந்த கம்பெனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து கருணாகரன் நம்ம கம்பெனில வேலை பாக்குறாரு. அவரை நீ இப்படி திடீர்னு கம்பெனியை விட்டு அனுப்புறது சரியில்லை மகேஷ். இதான் ரீசனாமோ இல்ல வேற ஏதாவது இருக்கா? மகேஷ், நம்ம கம்பெனி இப்படி வளர்ந்து இருக்கிறதுல கருணாகரனுக்கு பெரிய பங்கு இருக்கு. அவர் இப்படி நினைச்ச உடனே வேலையை விட்டு தூக்குறதெல்லாம் நியாயமே இல்ல. மாம் ப்ளீஸ், கருணாகரன் விஷயத்துல நியாயம் அநியாயத்தை பத்தி பேசாதீங்க. டாட் காலத்துல இருந்து வேலை பாக்குறாருன்னு நீங்க கொடுத்த இடத்த கருணாகரன் அநியாயம் பண்ணதான் யூஸ் பண்ணிருக்காரு. இல்ல மகேஷ். ஆண்டி ப்ளீஸ், நீங்களும் மாமா பேசும்போது நான் கேட்டேன்ல, இப்ப நான் பேசும்போது கம்ப்ளீட்டா கேளுங்க. ஓகே சொல்லு. ஒருத்தர் நம்ம கம்பெனில எத்தனை வருஷமா வேலை பாக்குறாருங்கிறது முக்கியம் இல்ல, அவங்க நம்ம கம்பெனியோட growthக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கிறது தான் முக்கியம். டாட் கம்பெனி ஆரம்பிச்ச டைம்ல கருணாகரன் நல்லா ஒர்க் பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க. ஓகே, பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப கருணாகரன் தன்னோட பொசிஷனை, தன்னோட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கு. நீ எதை யார மனசுல வச்சுக்கிட்டு பேசுறன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலா நீ யார நினைச்சு பேசுறியோ அவங்களாலதான் எல்லா பிரச்சனையும். நோ மாம், அப்சல்யூட்லி நாட். நான் கருணாகரனை பத்தி இவ்வளவு நேரம் பேசினது அவரோட ஒர்க் ரிலேட்டடா தான். அண்ட் இப்ப நீங்க இந்த டாபிக் ஆரம்பிச்சதால அதையும் சொல்லிடுறேன். ஆனந்தியோட பிரச்சனைக்கு பின்னால கருணாகரன் இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தினால நம்ம கம்பெனியோட ரெபுடேஷன் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதை என்னால அலோ பண்ண முடியாது. ஆனா கருணாகரன் மாம், கருணாகரன் மேல தப்பு இல்லைன்னா அதை அவர் ப்ரூவ் பண்ணட்டும். அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கருணாகரனை பொறுத்த வரைக்கும் both professionally and personally he is unfit for our company. அதனால தான் நான் கருணாகரனை வேலையை விட்டு அனுப்புனேன். நீ ஈஸியா அனுப்புனேன்னு சொல்லிட்ட. அங்க கம்பெனியோட ப்ரொடக்ஷன் ஹெட் இல்லாம அரவிந்த் ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? இட்ஸ் a valid point. நீங்க இப்ப சொன்னீங்களே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கம்பெனிக்கு ப்ரொடக்ஷன் ஹெட் இல்லைன்னா ஆர்டர்ஸ் ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். பட் இந்த ப்ராப்ளம்க்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. எல்லாம் பிளான் பண்ணி தான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். Better let me work in my way, mom. நீங்க எதையும் பர்சனலா எடுத்துக்கிட்டு என்கிட்ட கோவப்படாதீங்க. இல்ல மகேஷ், பார்வதி எதையுமே பர்சனலா எடுத்துக்கல. கருணாகரன் இல்லாததுனால ப்ரொடக்ஷன்லயும் சரி, அங்க டெலிவரிலயும் சரி கொஞ்சம் கம்பெனில இஷ்யூஸ் இருக்கு. அததான் அரவிந்தும் சொல்லிருக்கான். அததான் பார்வதி இந்த இஷ்யூவை உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனா உன் பாயிண்ட் ஆஃப் வியூவும் கரெக்ட் தான். பார்வதி, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. மகேஷ் தான் சொல்றான்ல, கம்பெனியோட growth and reputation ரெண்டுமே முக்கியம் பார்வதி. மகேஷ் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல, let him take care. You go ahead Mahesh. My best wishes. Thanks aunty. You carry on. சரி நான் கிளம்புறேன். Bye mom. என்ன சத்யவதி, இப்படி ஒரேடியா மகேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டியே? பார்வதி, கருணாகரன் மேலயும் தப்பு இருக்குன்னு சொல்றான்ல, மேபி அது கிளியர் ஆச்சுன்னா அந்த ஆனந்தி ப்ராப்ளமும் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்பதான் மகேஷ் மித்ரா கல்யாண பேச்ச இன்னமும் கொஞ்சம் சீரியஸா ஆரம்பிக்க முடியும். சோ கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இப்ப மகேஷ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம அவன் போக்குல விடுறது தான் நல்லது. ஓகே? ஹலோ சார், நான் இங்க ஒரு ஆள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது கூட தெரியாம அப்படி யார தேடிட்டு இருக்கீங்க? டிஃபன் ரெடியா இருக்கு, அம்மா உன்னை சாப்பிட சொன்னாங்க. அம்மா வீட்ல இல்லையா? ம்ஹும். துளசி என்ன திடீர்னு துளசியை பத்திலாம் ஸ்பெஷலா விசாரிக்கிற? சம்திங் ராங். ஒரு ராங்கம் இல்ல, நான் சாதாரணமா தான் கேட்டேன். துளசி அம்மா கூட கடைக்கு போயிருக்கா. ஆனா நீ கேக்குறது எதுவும் சரியா படலையே. ரூட்டை மாத்துற மாதிரி இருக்கு. சி, அப்ப எதுக்கு நீ அவளை விசாரிக்கிற? காரணமா தான். நான் ஏற்காடு போயிருந்தப்போ ஊருக்கு போனதா சொன்னாள்ல. நான் ஏற்காடு போய் எவ்வளவு நாள் கழிச்சு போனா? நீ கிளம்புன அன்னைக்கு நைட்டே அப்பா அம்மாவை பார்க்கணும், ஊருக்கு போறேன்னு சொல்லி பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டா. வரும்போது கையை உடைச்சிட்டு தான் வந்தா. நீ அன்னைக்கே அவளை சந்தேகப்பட்டு விசாரிச்சப்போ அம்மா சொன்னாங்களே. சரி, திரும்ப எப்போ வந்தா? நீ வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்தா. என்ன விசாரணை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு? சீரியஸான விஷயம்தான். இன்னொரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, அதையும் பண்ணிட்டு வந்து சொல்றேன். தவசு எதுக்கு இப்ப கால் பண்றாரு? ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது? துளசியை நிச்சயம் பண்றேன்னு நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டீங்களா மாப்பிள? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. சும்மா ஏதாச்சும் சொல்லாதீங்க மாப்பிள. உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கிட்டீங்க. என் பொண்ணுக்கு தான் அவ வாழ்க்கையை பத்தி அக்கறையே இல்லாம போச்சு. நாங்க சொன்னாலும் கேட்காம இன்னும் அவ வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவ வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. துளசி சீக்கிரமா மனசு மாறுவா மாமா. அவ உங்களை பார்க்க ஊருக்கு வரும்போது நீங்களும் பேசுங்க. வந்தா பேசத்தானே செய்வோம், ஆனா அவ வரணும்ல. துளசி தான் ஊருக்கே வர மாட்டேங்கிறாளே. என்ன மாமா சொல்றீங்க? துளசி உங்களை பார்க்க ஊருக்கு வரவே இல்லையா? நீங்க என்ன மாப்ள புதுசா கேக்குறீங்க? லலிதா தங்கச்சிய தனியா விட்டுட்டு வர மாட்டேன்னு சொல்லித்தானே பிடிவாதம் எங்க கூட ஊருக்கு வராம அங்கேயே தங்கிட்டா. அப்போ நீங்க சென்னையில இருந்து கிளம்பி ஊருக்கு போனதுக்கு அப்புறம் துளசி ஊருக்கு வரவே இல்லை, அப்படிதானே? என்ன மாப்ள கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க? அவ இந்த பக்கம் வரவே இல்லையே.